வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஸ்டார் கம்பெனியில் வந்திருந்த USB BT072 அப்படிங்கிற கரோக்கி USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயர்னுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதற்காக இந்த USB பிளேயரை நம்மளுடைய TDA 7379 12V DC சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சாங்ஸை ப்ளே பண்ணி இதனுடைய டிஜிட்டல் பாஸ் ட்ரபிள் எப்படி வேலை செய்யுது, எந்த அளவுக்கு பாஸ் ட்ரபிள் அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மீண்டும் அதோட பாருங்கள். அப்போது இந்த USB பிளேயரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்காக பென் ட்ரைவில் மூவி சாங்ஸ் காப்பி பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் பாஸ் ஓப்பன் ஆகும். பாஸ் +9லேருந்து -9 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரபிள் -9 வரைக்கும் போகுது. ரோட்டரி என்கோடரை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ், அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரபிள் ஓப்பன் ஆகும், அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரோக்கி மைக்குக்கான எக்கோ, அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்குக்கான வால்யூம், திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு க்ளோஸ் ஆகிடும். ஸோ பாஸ், ட்ரபிள், மைக்கான எக்கோ வால்யூம், மைக் வால்யூம், மெனு க்ளோஸ். ஸோ டிஸ்பிளே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக தெளிவாக இருக்குது. அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கிறதுனால பார்க்க நல்லா இருக்கு. வால்யூம் 0லேருந்து 50 லெவல் இருக்குது. நான் 10-12 தான் வைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு சாங் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் நைட்டு 11:30 மணி. ஸோ அவ்வளோ சவுண்டு வச்சா கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. அதனால் இந்த வால்யூமில் அவ்வளோ வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன்.
இதனுடைய மைக் இன்புட்டை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மோடு பட்டனை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது EEN அப்படின்னு வந்து தான் மைக்கே உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ மைக்கை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் பேசி காட்டுறேன். ஸோ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்கோ தெரியுது. பட்டு இதற்கு முன்னாடி வந்த 062 கரோக்கி யூஎஸ்பி வேரியண்ட்டை விட இந்த மாடல் நல்லாவே இருக்குது. மைக்கினுடைய எக்கோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். எக்கோவை மேக்ஸிமம் குறைச்சிடலாம், ஏன்னா எக்கோ வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான எக்கோ தெரியுது. இப்போ நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ இருக்காது. எக்கோவை நான் வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்கிட்டே எக்கோவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ண பார்த்தீங்கன்னா எக்கோ உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைக் இன்புட் வால்யூம், அதாவது மைக்கினுடைய எக்கோ அண்ட் வால்யூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும். திருப்பி மோடு பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ED15 வந்ததுன்னா மைக் இன்புட் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக் ஒர்க் ஆகாது. நீங்கள் அதை ஆன் பண்ணி தான் கரோக்கி மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். மோடு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு FM கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இவ்வளோ வால்யூம் வந்துருச்சு. நான் ஃபுல்லாகவே குறைச்சிட்றேன். அடுத்த மோடு ஆக்ஸ் இன்புட் மோடு, அடுத்த மோடு BT மோடு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நோ அனௌன்ஸ்மெண்ட் வாய்ஸ், அதாவது நார்மலாக USB பிளேயர் மார்க்கில் கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோடு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதில் பாருங்கள், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது, ஃபுல் சைலண்ட்டாக இருக்கும். FM மோடு வரும்போது மட்டும் அந்த நாய்ஸ், அந்த டிஸ்டார்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வருது, அந்த இரைச்சல் வருது. மீதி எந்த மோடுக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது, கிளியராக இருக்கும், ஆடியோவும் சூப்பராக இருக்கும். இந்த USB பிளேயரில் ஃபுல் செட்டிங்ஸ் ரெஸ்யூம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கடைசியாக இந்த USB பிளேயரை நீங்கள் என்ன வால்யூம் லெவல்,
என்ன பாஸ் லெவல், என்ன ட்ரெபிள் லெவல், கூடவே என்ன இன்புட் மோடில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறீங்களோ திருப்பி நீங்கள் அகைன் ஆன் பண்ணும்போது அதே இன்புட் மோடில், அதே வால்யூம் லெவலில், அதே பாஸ் மற்றும் ட்ரெபிள் லெவலில் உங்களுக்கு ஆன் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வேணும்னா அதை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கரோக்கி யூஎஸ்பி ஆடியோ பிளேயருடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்ட வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்த யூஎஸ்பி பிடி 062 வேரியண்ட்டை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இதனுடைய டிஸ்பிளே, செகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பாஸ் ட்ரபிளினுடைய அக்யூரசி. ஸோ ஓகே, இந்த மாடல் யூஎஸ்பி பிளேயர் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் இதற்கு முன்னாடி வந்த 062 மாடலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பொருளை வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.